ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற லஞ்ச் ரெசிபி என்னன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், எக்கு. மடவ மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மீனை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். சால்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு. நெக்ஸ்ட் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு அதுல 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வீட்டுல அரைச்சது, அதை 2 ஸ்பூன் போட்டுக்கணும். 3/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நீச்சு ஸ்மெல் இல்ல. ஆல்ரெடி மீன்ல வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் குழம்புலயும் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். 3 டீஸ்பூன், குட்டி டீஸ்பூன்ல 3 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணு கலந்து விட்டுட்டு நம்ம தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம், புளிப்பு காரத்துக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளிய நான் இது கூட கொஞ்சமா போட்டு ஒரு 3 தக்காளி போட்டு கரைச்சிக்க போறேன். நல்லா கை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி கரைச்ச பிறகு இதுல வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா கிள்ளிட்டு வாஷ் பண்ணிட்டு அந்த கொத்தமல்லியும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி திருப்பியும் நல்லா அந்த கொத்தமல்லி ஃபிளேவர் இறங்குற மாதிரி கை போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு வந்து கூட்டி இதுதான் குழம்பு கூட்டி வைக்கிற முறை. இப்ப ரெடி. இப்ப தாளிச்சு விடுறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்புல கடாய் வச்சு கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, மீன் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வெந்தயம் போட்டுக்கிறேன். அது பொரிஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூன்ல தான் போட்டுக்கிறேன், பெரிய ஸ்பூன் போடாதீங்க, ஏன்னா ரொம்ப கசப்படுத்துரும். அதெல்லாம் வெடிச்ச உடனே வெங்காயமும் நசுக்கி வச்ச பூண்டும் பொடியா நறுக்குன வெங்காயமும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்ல, ஜஸ்ட் கலர் சேஞ்ச் ஆனா போதும். கலர் சேஞ்ச் ஆனாலே நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். அந்த வெந்தயம், கடுகு, ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, பூண்டு போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு கருவேப்பிலை இல்ல, அதனால நான் கருவேப்பிலை ஆட் பண்ணல. கருவேப்பிலை போட்டா மீன் குழம்பு இன்னும் சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி கலர்ல வந்த பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி அதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 3 தக்காளி நான் வந்து குழம்புல கரைச்சி விட்டுருக்கேன். அது இல்லாம 2 தக்காளி, பழுத்த நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்றேன். மொத்தமா 5 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம். இதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடும். நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி கூட்டி வச்சிருந்தோம் இல்லையா, புளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி போட்டு கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கலவையை வந்து இந்த தாளிச்ச இதுல ஊத்திக்கணும். ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிச்சு வத்தி கொஞ்சமா நம்ம ஊத்துற அளவோட கொஞ்சம் அளவு வத்தி வந்து அந்த பச்சை புளி வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்ட பிறகு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க எப்படி ஏடு கட்டி வந்திருக்கு. கொதிச்ச உடனே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்ப சிம்ல வச்சு ஒரு துண்டு மீனா பொறுமையா அந்த குழம்புல ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். பாருங்க, ரொம்ப வேகமா போடக்கூடாது. ஒரு இதுவா ஒரு மீனா போட்டு அப்புறம் லைட்டா கலந்து விடணும். ரொம்ப கலக்க வேண்டாம், மீன் உடைஞ்சு போயிடும். பாருங்க, 5 நிமிஷம் கழிச்சு மீடியம்ல வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டா மீன் குழம்பு ரெடி. இப்ப வாங்க மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தட்டுல நமக்கு தேவையான அளவு சாப்பாடு போட்டுட்டு, நான் எனக்கு தேவையான அளவு சாப்பாடு போட்டுக்கிட்டேன். ஒரு முட்டை, 2 மீன் வறுவல் வச்சிருக்கேன். அப்புறம் மீனோட தலை, குழம்புல போட்ட மீனோட தலையும் வாலும் போட்டுதான் நான் குழம்பு வச்சிருக்கேன். மத்தபடி சென்டர் பார்ட் எல்லாமே மசாலா தடவி வறுத்துட்டேன். அந்த மீன் எப்படி வறுக்கணும்ன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன மசாலா யூஸ் பண்ணி எப்படி வறுத்தன்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இப்ப பாருங்க, மீன் குழம்பு எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நல்லா சுட சுட சாதத்துல சூடா குழம்பு ஊத்தி பாருங்க, எவ்வளவு சூடா இருக்கு. நல்லா பிசைஞ்சு இந்த மழைக்கு ஏத்தால் போல ஒரு உணவு. முட்டைய கொஞ்சம் பிச்சு வச்சு, மீனை கொஞ்சம் பிச்சு வச்சு, வறுத்த மீனை கொஞ்சமா எடுத்து பிச்சு வச்சு அப்படியே சாதத்தோட பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களே, அப்படி இருக்குங்க. இந்த மழை டைம்குள்ள நீங்க சாப்பிட்டு பாருங்க. நான் சொன்ன செய்முறையை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க, மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க.
தேங்க்யூ வியூவர்ஸ். இதுதான் இன்னைக்கான எங்களோட லஞ்ச். மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை. அவ்வளவுதான். தேங்க்யூ.